வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு இட்லி மாவு வச்சு காரசாரமான ஒரு போண்டா பண்ண போகிறோம். இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டான புளிப்புள்ள இட்லி மாவு 2 கப்பை இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் 2 சின்ன சைஸ் பூண்டு சேர்க்குறேன். பெரிய பூண்டுனா 1 எடுத்துக்கோங்க. 10 நிமிஷமாக வெந்நீரில் ஊற வச்ச 3 மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம இதை இட்லி மாவில் கலக்க போகிறோம். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நல்லா சூடான தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சாதான் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைப்படும். இப்போ இதை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச இட்லி மாவோட சேர்த்துடலாம். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் 1 டேபிள் ஸ்பூன் ரவையும் சேர்த்துக்கலாம். ரவை எந்த ரவைனாலும் பரவாயில்ல, வறுத்தது வறுக்காது எதுனாலும் பரவாயில்ல. இட்லி மாவு தளர்வா இருக்கிறதுனால நம்ம இதுல அரிசி மாவும் ரவையும் சேர்த்தாதான் மாவு கொஞ்சம் திக்காயி போண்டா போடுற பக்குவத்துக்கு வரும். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இட்லி மாவுல உப்பு இருக்கிறதுனால இதுக்கு உப்பு போடணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா கலந்து விட்டாச்சு. இதுல நம்ம ரவை சேர்த்திருக்கிறதுனால இந்த மாவு 10 நிமிஷம் ஊறணும். அப்படி நம்ம ஊற வச்சாதான் இட்லி மாவுல ஈரப்பதத்தை ரவை நல்லா இழுத்துட்டு மாவு திக்காயி வரும். மூடி வச்சிடலாம். மாவு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஆச்சு. ரவை நல்லா ஊறி இந்த போண்டா எடுத்து போடுற அளவு பக்குவத்துக்கு மாவு கரெக்டா இருக்கு. இதை விட ரொம்ப திக்கா இருந்ததுன்னா உங்களுக்கு போண்டா ஹார்டா இருக்கும். இந்த மாதிரி இருந்தாதான் போண்டா எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுக்கும் போது நல்ல சாஃப்டா இருக்கும். ஒருவேளை மாவு ரொம்ப தளர்வா இருந்ததுன்னா நீங்க இதுல 1/2 டேபிள் ஸ்பூனோ 1 டேபிள் ஸ்பூனோ மறுபடியும் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இந்த பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதுல 1/4 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அடுத்து இதுல 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா 5-6 கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப எல்லாத்தையும் லைட்டா வதக்கி விட்டா போதும். வெங்காயத்தோட கலர்லாம் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. 1 நிமிஷமா வதங்கிருச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு போண்டா போட்டு எடுக்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாவை எண்ணெயில இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்து போடணும். இந்த போண்டாக்கு ஒரு நாளாவது புளிக்க வச்ச மாவுன்னா தான் நல்லா இருக்கும். நம்ம இட்லி மாவு அரைச்ச உடனேயே இந்த போண்டா போட்டோம்னா போண்டா டேஸ்டும் இருக்காது, ஹார்டாவும் இருக்கும். கடாயில எண்ணெய் விட்டு நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாகணும். ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு போண்டாவை போட்டுடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு போட்டுக்கங்க. போண்டாவை போட்ட உடனே பரட்டி விட்டுறாதீங்க. எல்லா போண்டாவும் மேல ஃப்ளோட் ஆகி வரும். அந்த டைம் நம்ம பரட்டி விட்டா போதும். இப்ப எல்லா போண்டாவுமே மேல இந்த மாதிரி மிதந்து வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். நம்ம கரெக்டான புளிப்புள்ள இட்லி மாவுல போடுறோம். அதனால சமையல் சோடா எதுவுமே சேர்க்கல. நல்லா மொறு மொறுனும் இருக்கும். இந்த போண்டா சாஃப்டாவும் இருக்கும். நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு கோல்டன் கலரா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். நல்லா கோல்டன் கலரா வந்துருச்சு, எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு காரசாரமான சுவையான இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்தாச்சு. இது நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக். ஒரு உடனடி போண்டாவும் அதுக்கு சைட் டிஷ்ஷா ஒரு டேஸ்டான சட்னியும் பண்ண போறோம். 2 கப் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க ஒரு நாள் புளிச்ச இட்லி மாவுனாலும் எடுத்துக்கங்க. இந்த சின்ன உரல்ல 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் சீவி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இதை நல்லா இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இடிச்சு நம்ம மாவுல சேர்த்தோம்னா இந்த போண்டா நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். கட் பண்ணிட்டு நீங்க இடிச்சுக்கங்க, அப்பதான் நல்லா இடிக்க வரும்.
இடித்து இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அடுத்து இதில் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா இடிச்சுக்கலாம். பச்சை மிளகாவையும் இடித்து வேறொரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். இந்த பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டையும் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கங்க, அல்லது குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மாவோட 1 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். இந்த மிளகு முழுசாக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், அல்லது 1-2 இடித்து சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து முழுசாக சேர்க்குறேன். இதில் வந்து நம்ம இடித்த இஞ்சி, அதுக்கப்புறமா இடித்த பச்சை மிளகாய், அடுத்து இதில் கருவேப்பிலை இலைகளை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரிசி மாவு சேர்த்தோம்னா மாவு போண்டா எடுத்து போடுற பக்குவத்துக்கு திக்காகி வரும். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அடுத்து உப்பு சேர்க்கணும். ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்கும், நம்ம சேர்த்து அந்த அரிசி மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மாவு வந்து தளர்வாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்தா தான் நம்ம போண்டா எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ்க்கு இருக்கணும், போண்டா எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த திக்னஸ்க்கு வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கங்க. இதை மூடி வச்சுட்டு இந்த போண்டாக்கு சட்னி அரைச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம 2-3 சுற்றி எடுத்துட்டு இது கூட புளிப்பு சுவைக்காக நான் வந்து புளி சேர்க்கலை, ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்து அரைச்சி பாருங்கள், சட்னி வந்து நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிப்பு சட்னியில் சேர்த்துடலாம். நம்மளுடைய போண்டாக்கு டேஸ்டான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ போண்டாவை நம்ம போட்டுடலாம். இதில் 2 பிஞ்ச் மட்டும் சமையல் சோடா சேர்க்குறேன். ஃப்ரெஷ்ஷான மாவுங்கிறதுனால நம்ம சமையல் சோடா சேர்க்குறோம். நீங்கள் ஒரு நாள் புளிச்ச மாவுனா இந்த சமையல் சோடா சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். போண்டா போடுற டயத்தில் தான் நம்ம வந்து சமையல் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். கையை தண்ணியில் நனைச்சிட்டு ரெடி பண்ண மாவுல இருந்து எடுத்து இந்த அளவுக்கு போடணும். இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கையை தண்ணியில் நனைச்சிட்டு இது மாதிரி எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். போண்டாவை போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும், திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கட்டாச்சு. ஒவ்வொரு போண்டாவையும் திருப்பி போட்டுக்கலாம். இது மாதிரி திருப்பி போட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். நல்லா பரட்டி விட்டு நம்மளுடைய போண்டா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு சுவையான இன்ஸ்டன்ட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ள போண்டாவையும் போட்டு எடுத்துடலாம். ஈவினிங் டைமில் டீ காஃபியோட இந்த போண்டா சாப்பிடும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மினி போண்டாவும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு சட்னியும் பண்ண போகிறோம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கை 2ஆ கட் பண்ணி குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கணும். இந்த உருளைக்கிழங்கோட வெயிட் 100 கிராம் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கை 1-2ஆ உடைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் 2 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த 100 கிராம் உருளைக்கிழங்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 கப் இட்லி மாவு எடுத்தீங்கன்னா 50 கிராம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கங்க. இந்த உருளைக்கிழங்கை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு
இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கிறேன். எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. கட்டிகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நம்ம அரைச்ச உருளைக்கிழங்கு விழுத இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூட கரெக்டான புளிப்புள்ள இட்லி மாவு 2 கப் சேர்க்கிறேன். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மாவு இந்த அளவுக்கு இருக்கு. நம்ம போண்டாவை கிள்ளி போடுறதுக்கு மாவு கொஞ்சம் திக்கா இருந்தால் தான் நல்லா இருக்கும். இது கூட 5 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கிறேன். அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கு. இதுல இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் மாவு சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கும். 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம இதுல 7 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திருக்கோம். மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா போண்டா மாதிரி எடுத்து போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். இதை விட தண்ணியா இருந்ததுன்னா எண்ணெயை குடிச்சிரும். அதனால நீங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. இதை ஓரமா வச்சுட்டு சட்னி அரைச்சிடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். நம்ம இந்த சட்னிக்கு தாளிக்க போறது இல்லை, அதனால ஃபர்ஸ்டே கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து, இந்த உளுந்தோட கலர் லைட்டா மாறி வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டு, இது கூட 5ல இருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. கூடவே 10-12 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கங்க. இப்ப வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூட சும்மா 4-5 கருவேப்பிலை இலைகளையும் காரத்துக்கு தகுந்தபடி காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்ததுல 2 மீடியம் சைஸ் தக்காளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பையே சேர்த்துட்டோம்னா நல்லா வதங்கிரும். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திருக்கனால புளி சேர்க்கல. நீங்க 1 தக்காளி சேர்க்கிற மாதிரி இருந்தா கொஞ்சமா புளி சேர்த்து வதக்கிக்கங்க. இப்ப இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்ப தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். சட்னியை பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்மளுடைய போண்டாக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த மாவுல சேர்க்கறதுக்கு 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி கட் பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளும் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளும் கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் இந்த மாவுல சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு சேர்க்கணும். இட்லி மாவுல உப்பு இருக்கும், அதனால இப்ப இந்த அளவு உப்பு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில போட்டுடலாம். இப்ப கடாயில எண்ணெய் விட்டு நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி எண்ணெயில சேர்த்துருங்க. எண்ணெயில போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பெரட்டி விட்டு நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இதுல நம்ம உருளைக்கிழங்கு அரைச்சு சேர்த்திருக்கிறதுனால சமையல் சோடா எதுவும் சேர்க்காமையே நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். பெரட்டி விட்டு நல்லா பொன்னிறமா வந்துடுச்சு. எடுத்துடலாம். சுவையான மினி போண்டா ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு போண்டா இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த குக்கர்ல 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி,
மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வேக வச்சுக்கலாம். 4 விசில் வந்துடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். வெந்த உருளைக்கிழங்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இது ஆறுனதுக்கப்புறமா தோல் உரிச்சுக்கலாம். இந்த மாதிரி உடன் கரண்டியோட பேக் சைடோ அல்லது மேஷரையோ வச்சு மசிச்சுக்கணும். ரொம்ப மையாக மசிச்சிடக்கூடாது. கிழங்கு அங்கங்கே 1-2 தெரிகிற மாதிரி மசிச்சுக்கணும். அப்போ தான் போண்டாக்கு நல்லாயிருக்கும். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 3/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த பருப்போட கலர் லைட்டாக மாறி வரணும். அது கூட 1/2 டீஸ்பூன் சீரகமும் பொரிஞ்சிருச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி. அடுத்து கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிக்கணும். 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டால் போதும். அடுத்து பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம், நல்லா பொடியாக சாப் பண்ண பச்சை மிளகாய். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இது ரெண்டையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினா தான் இந்த மிளகாத்தூள்லாம் கரிஞ்சு போகாமல் இருக்கும். அடுத்து நம்ம இதில் மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை ஒன்றா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்தோம்னா நல்லா கொத்தமல்லி இலை வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரெடியான உருளைக்கிழங்கு மசாலாவை இறக்கி ஆற விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. போண்டாவுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். நான் இட்லி மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை இந்த பவுலில் சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்கும். இப்போ இதுக்கு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போண்டா போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் மாவு இன்னும் கொஞ்சம் தளர்வாக இருந்ததுன்னா இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கங்க. கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்ஸை ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாவில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுறணும். போண்டாவை போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு போண்டாவாக இந்த மாதிரி பெரட்டி விட்டு நல்லா கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். அடிக்கடி இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கணும். இப்போ பெரட்டி விட்டு நல்லா கோல்டன் கலராக வந்துடுச்சு. இந்த பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இந்த பிளேட்டில் வச்சிடலாம். நல்லா சூடாக இட்லி மாவில் பண்ண சுவையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த போண்டாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.